வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டிரைவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். அல்பானியா ஒரு யூரோப் தான். பெரிய அளவுக்கு சம்பளம் அங்கே இல்லை, ஆனால் யூரோப். ஓகே, ஸோ ஷெங்கன் கண்ட்ரிக்கு போக முடியாதவங்க, பட்ஜெட் பெருசாக இல்லாதவங்களும் இது பண்ணலாம். இது ஒரு டிக்கெட்டோட சேர்த்து ஒரு 360 கிட்ட வரும். அல்பானியா முன்னாடி கம்மியாக தான் இருந்து இப்போ கூட்டிகிட்டே தான் இருக்கு. சம்பளம் அதிகமாக பாருங்கள் என்னன்னு. ஓகே, அல்பானியா உங்களுக்கு பாருங்க நாட்டில். இது இன்னும் ஷெங்கனில் வரல. இந்த கிரீஸை ஒட்டி இருக்கு. கிரீஸ் ஷெங்கன் கண்ட்ரியில் வரும், யூரோப்பில் ஷெங்கன் கண்ட்ரியில் வரும். அல்பானியா வந்து நான் ஷெங்கனில் வரும். அல்பானியா மோஸ்ட்லி முஸ்லீம்ஸ் விரும்பி போகக்கூடிய நாடு. இங்கே அதிகமாக முஸ்லீம்ஸ் தான் இருக்காங்க. இங்கே போயாச்சுன்னா மெதுவாக கிரீஸ்க்கு போயிடுறாங்க, லீகலாவோ இல்லீகலாவோ. அதுக்கு நிறைய வழி தெரியும். ஓகே, சரி, அப்படி இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதில் இன்னைக்கு நமக்கு ஹெவி டிரைவருக்குள்ள ஜாப்பு. ஹெவி டிரைவர், ட்ரக் டிரைவர். ஓகே, சேலரி கிளியராக சொல்லியிருக்காங்க. 670 தான் சம்பளம். கம்பெனி கொடுத்துருவோம். ஃபுட் ப்ரொவைட் பண்ண கம்பெனி, அதான் ஃபுட் அலவன்ஸ், அது ஒரு தனியாக இருக்கும். ஒரு வேளை ஓவர் டைம் ட்ரிப் அலவன்ஸ்னா ஒரு 800 யூரோ, 850 யூரோ, ஒரு வேளை 900 கூட கிடைக்கலாம். கிடைச்சாச்சுன்னா இன்னும் 1 லட்சம் கிட்ட வரும் சம்பளம். 900 யூரோ வந்தால் 1 லட்சம் வந்துடும். கரெக்டாக. பட் இவங்க பேசிக் சேலரி கொடுத்துருக்காங்க. பட் எந்த அளவுக்கு ஓவர் டைம் இருக்குது, எந்த அளவுக்கு ட்ரிப் அலவன்ஸ் இருக்கா இல்லையா, அது தெரியாது. ஓகே, ஸோ அல்பானியா பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு என்ன, ஒரு இன்டர்நேஷ்னல் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதுக்கு இந்தியன் லைசன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, கல்ஃபில் ஓட்டியிருந்தாலும் பரவாயில்ல, ஹெவி இருக்கணும். நான் அதை பார்த்து முடிவு பண்ணுவேன். டிரைவிங் லைசன்ஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ நாள் ஆச்சு. ஹெவி, லைட் இல்லை, ஹெவி. ஓகே, ஸோ இங்கே போய்க்கலாம். அங்கே உள்ள லைசன்ஸ்லாம் எடுத்து தருவாங்க. இது வந்து டி விசா தான். டி விசாக்குள்ள பேப்பர் வரும். பாஸ்போர்ட்டு டெல்லி சப்மிட் பண்ணி விசா அடித்து எடுத்து உங்களை ஏற்றி விட்டுறலாம். ஓகே, இன்னொரு விசா இருக்குது, அது பேப்பர் ரீதியாக வரும், அப்படியும் பண்ணலாம். அது ஒரு டி விசா தான். சரி, அப்போது அது எப்படின்னு பார்ப்போம். இந்த டிரைவரை செலக்ட் பண்ணுறவங்க அந்த கம்பெனி தரப்புலேருந்து ஒரு பாகிஸ்தான்காரர், ஒரு மேனேஜர், அங்கே அவர் கால் பண்ணி பேசுவார். ஹிந்தி தெரிஞ்சால் ஹிந்தி, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ். ஓகே, அதில் பேசிட்டு ஓகே ஆச்சுன்னா அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் பாஸ்போர்ட் தந்த போதும் அட்வான்ஸ் இல்லை. வேறு இதில் போலீஸ் கிளீன் சர்டிஃபிகேட் வராது. அதனால் ட்ரக் டிரைவர்ஸ் யாராக இருந்தால் பாருங்கள். ஓகே, 360 கிட்ட வரும். சரி, வேறு அடுத்தது போவோம். நீங்கள் பாருங்க, இதில் உங்களுக்கு சப்போஸ் சூட்டபிளானா அடுத்தடுத்த வேகன்சி இருந்தால் அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் தான் இல்லை, வரதை நம்ம கொடுக்குறோம். ஓகே, தேங்க்யூ.